வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா 7 நாட்களுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் உங்க வீட்ல தெரிய ஆரம்பிக்கும். உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே கண் கூட பாப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி 7 நாட்களுக்குள்ள நிச்சயமா நல்ல ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய கடைசி நாள். இன்னைக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நாம நரசிம்மர் வழிபாட செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் எதிரிகளோட தொல்லையும் குறையும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல நரசிம்மரோட கோவில் இருந்ததுன்னா தவறாம போய் இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு தேதி 15. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 5ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த மாசம் ஜூலை மாசம். இது 7வது மாசம். இந்த வருஷம் 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். ஆக மொத்தம் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷன் வருது. இந்த 786ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதே இல்ல. நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் நம்பர்னே சொல்லலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை சொல்றதோட மட்டும் இல்லாம அந்தந்த தேதிகள்ல வரக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 786ங்கிற டிவைன் நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறனால சந்திர பகவானுக்கு உகந்த தண்ணீரை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும். குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்க வேணாம். நார்மலா டேப் வாட்டர் வரும் இல்லையா, அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. RO வாட்டர், கேன் வாட்டர் எல்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 3ல எதை வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும். கண்ணாடி டம்ளருக்கு நம்ம எண்ணங்களை கிரகிச்சுக்க கூடிய சக்தி அதிகம். உங்க வீட்ல கண்ணாடி டம்ளர் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்ல எனக்கிட்ட கண்ணாடி பவுல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கண்ணாடி டம்ளர், கண்ணாடி கிண்ணம் இல்லைங்கிறவங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய எவர் சில்வர் டம்ளரை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பண கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனையும் கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அவங்கவங்க சூழ்நிலையை பொறுத்து
ஒரு சிலருக்கு லட்சங்கள்ல கடன் இருக்கு, இன்னும் பலருக்கு பாத்தீங்கன்னா கோடிகள்ல கடன் இருக்கு. இப்படிப்பட்ட கடனை அடைக்கிறதுக்காகவே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே போயிடுதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரிதான் நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல வறுமை நிலை, சாப்பிடுற சாப்பாட்டுக்கே செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீண் வரைய செலவுகள், சம்பளம் வந்த உடனே எங்க போச்சுன்னு தெரியல, திடீர்னு ஏதாவது ஒரு அவசர செலவு வந்துகிட்டே இருக்கு, இதை என்னால சமாளிக்கவே முடியலன்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இப்படி உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க கணவருக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு சிலர் நைட் ஷிப்ட் வேலைக்கு போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா 3 முறை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும். இப்ப உங்க மனசுக்குள்ள உங்க குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. வேற எந்த விதமான பண கஷ்டத்தையும் இந்த டைம்ல நீங்க நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலையில 786 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைக்கு பின்பக்கமா திருப்பி பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதிக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 2 ஆரோ மார்க் மேல் நோக்கி போற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பணம்ங்கிற வார்த்தையை எழுதிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஆரோ மார்க்க நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி அந்த பிரியாணி இலையில நீங்க எழுதிக்கோங்க. பிரியாணி இலைக்கு முன்பக்கம் 786ங்கிற நம்பரையும் பின்பக்கம் இப்ப நான் சொல்லியிருக்கிற மாதிரியும் நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பிரியாணி இலைய உள்ள போட்டுருங்க. தண்ணீர்ல பிரியாணி இலை போன உடனே அதுல எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணீர்ல கரையும். இதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி கரைஞ்சாலும் பரவாயில்ல, கரையலைனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறமா இந்த டம்ளரை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல, அதாவது சந்திர பகவானோட ஒளி வரக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த டம்ளரை வச்சிருங்க. இப்படி உங்களுக்கு ஜன்னலுக்கு பக்கத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னா உங்க வீட்ல ஹால்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த டம்ளரை வச்சுட்டு நீங்க தூங்குங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. அந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க தேய்ச்சு கழுவுங்க. இப்படி கைகளை தேய்ச்சு கழுவும் போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன்ஸ சொல்லிக்கிட்டே கூட அந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க தேய்ச்சு கழுவலாம். இதுக்கப்புறமா உங்க கைகளை டவல் வச்சோ ட்ரெஸ்லயோ நீங்க துடைக்க கூடாது. காத்துல தானா காயறதுக்கு விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா 7 நாட்களுக்குள்ள பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.